திருச்சி சிறுகனூரில் இன்று மாலை நடைபெறும் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு சுட சுட பிரியாணி தயாராகி வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்னென்ன ஏற்பாடுகள் இந்த மாநாட்டிற்காக செய்யப்பட்டுள்ளன? திருச்சி சிறுகனூரில் இன்றைய தினம் திமுகவுடைய 12வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஏறக்குறைய 10 லட்சம் நிர்வாகிகள் இந்த மாநில மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலமைச்சர் இந்த மாநில மாநாட்டில் சிறப்புரையாற்ற இருக்கிறார். தற்பொழுது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய தொண்டர்களுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணியானது பிரம்மாண்ட பந்தல் அமைத்து தயார் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. சிக்கன் பிரியாணியோடு சிக்கன் கிரேவி மற்றும் வெஜ் பிரியாணி, சைவ மற்றும் அசைவ உணவுகள் தயார் செய்யப்பட்டு ஒரு பெரிய பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திலேயே இந்த பந்தலானது அமைக்கப்பட்டு இங்கு சமையல் செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து வரக்கூடிய தொண்டர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதே போல ஏறக்குறைய 650 ஏக்கர் பரப்பளவுல இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல நூற்றுக்கணக்கான சமையல் கலைஞர்கள் இந்த பிரியாணியை சமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு தற்பொழுது சிக்கன் கிரேவி உள்ளிட்டவைகள்லாம் பார்சல் செய்யப்பட்டு இங்கிருந்து வாகனங்கள் மூலம் மாநாடு நடைபெறக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த உணவு வழங்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது போன்ற பிரம்மாண்ட ஏற்பாடுகளோடு இந்த மாநாடுகள் தயாராகி வருகின்றன. பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் ஒரு தேர்தல் அறிவிப்பாக இன்றைய தினம் மாநில மாநாட்டில் அறிவிப்பார் என்ற தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலின் போது இதே இடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் 7 முக்கிய திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை உட்பட 7 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் தேர்தல் அறிவிப்புகளாக வெளியிட்டிருந்த நிலையில் இந்த மாநாட்டிலையும் அதுபோன்ற ஒரு முக்கியமான அறிவிப்புகளை அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு திமுகவுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தற்பொழுதே குவிய தொடங்கிட்டாங்க. அபிநயா, தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி கோகுல்.